நாளை சனிக்கிழமை எதிர்க்கட்சிகள் ஏற்பாட்டில் தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் அல்லது பேரணி அமைதியான முறையில் பொது ஒழுங்குடன் நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆலோசனை கூறியுள்ளார். பொது பாதுகாப்பு பேணி காக்கப்படுவதை உறுதி செய்ய உரிய ஒத்துழைப்பை வழங்கும்படி அரச மலேசிய போலீஸ் படைக்கும் பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார் என பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா கூறினார். பாஸ் கட்சி தலைமையில் நடத்தப்படும் இந்த பேரணி சீராக நடைபெறுவதற்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அல்லது அதில் பங்கேற்போருக்கும் ஏற்பாட்டாளருக்கும் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாம் ஜனநாயகத்தை கொண்டாடுகின்றோம். இது அரசாங்கத்தின் மிக தெளிவான தொடர்ச்சியான நிலைப்பாடு. கருத்து கூற உரிமை உள்ளது. அரசாங்கத்தை எதிர்க்கும் தரப்பினருக்கும் இந்த உரிமை இருக்கிறது. நியாயமான சுதந்திரமான நாட்டில் மிக முக்கியமான அம்சங்களுள் இதுவும் அடங்கும். பிரதமரின் தலைமைத்துவத்தில் இந்த வாய்ப்பு விரிவானதாக உள்ளதோடு மதிக்கவும் செய்யப்படுகிறது என்று துங்கு நஸ்ருல் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.